ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் வறுவல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 600 கிராம் இருக்குது. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அரிசி மாவு, இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கரம் மசாலா 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கலருக்காக ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஒரு ½ லெமன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு, சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கலரிங்காக இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்டாக யாரும் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. லெமன் இல்லைன்னா கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாக இருக்கிற கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் அந்த சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷோடு போய் அந்த மசாலா பைண்ட் ஆகாது. ஏன் நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன்னா, அரிசி மாவு கொஞ்சம் நல்லா ஃபிஷ்ஷுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் ஃபிஷ்ஷு நான் சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைட்லேயும் நல்லா ஃபிஷ்ஷை கட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் சைடும் கட் பண்ணிவிட்டேன். மசாலா நல்லா ஃபிஷ்ஷோட பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா இது பண்ணுங்கள். அந்த ஹோல்ஸு, உள்ளுக்குள்ளார, தலைக்கிட்ட எல்லாமே மசாலா ஃபுல்லாக இருக்கிற போல் நல்லா பூசிக்கோங்க. கை வச்சு பூசிக்கோங்க. த சேம் டைம்ஸ் கை வச்சு பூசும்போது பார்த்துக்கோங்க, முள் கையை கிழிச்சிரும். பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல். ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லா மசாலா போட்டு வைக்கிறேன். எல்லா பக்கமும் நிறைய மசாலா போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நான் பாக்ஸ்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். கிட்டத்தட்ட 1 ஹவர்ஸ்லேருந்து நீங்கள் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அது எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 5 ஹவர்ஸ் ஃபிஷ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கிறது தெரியுது. நம்ம வைக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ மீன் ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு உடனே திருப்பி போடுறேன். பொறுமையாக திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது அது மேலே இருக்கிற ஆயிலெலாம் நம்ம மேலே பட்டுடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. திருப்பி போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. மேலே ஆயில் தேவைன்னா விட்டுக்கோங்க. நான் இப்போது எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹீட்டான ஆயிலில் எடுத்து ஃபிஷ்ஷுடைய சைட்லலாம் ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபிஷ் நல்லா வேகணும். இல்லை சப்போஸ் சரியாக வேகாமல் ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். சரியாக வேகாமல் இருந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டு இதை எடுக்கலாம். எண்ணெயில் போட்டு எடுக்கிறதா இருந்தால் நிறைய ஆயில் செலவாகும். ப்ளஸ் அந்த ஆயில் வேஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம். அதுக்காக தான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறது. ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு. 2 பக்கமும் அகைன் திருப்பி போட்டு மேலே ஆயில் விட்டு ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சைடு எல்லாமே. முழு மீன் வறுவல் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.